ஈஸ்வரி நவாலி வடக்கு என்ற சொந்த இடம். 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளரா ஒரு கட்சியோட 2 பேர் கொடுத்தேன் நான் நிற்கிறதுக்காக. அதில் அந்த கட்சி உங்களை மெம்பராக சேர சொல்லி மெம்பர் ஃபார்ம் எல்லாம் பண்ணி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் உங்களுக்குரிய ஒரு குரூப் ஒன்றை உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன. அது அதுக்கு பொறுப்பா இருந்தவர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித் என்ற ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டது. அவர் தான் என்னோட தொடர்பு கொண்டவர். என் நம்பர்ல அவர் தான் முதல் தொடர்பு கொண்டு இப்படியேக்கா நீங்க எங்களோட நிக்கிறீங்களோண்டு கேட்க நானும் என்னண்டா அவரை நம்பி எல்லா மக்களை மாதிரி நானும் அவரை நம்பினேன். என்னண்டா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்கிறார், அப்ப எங்களோட ஊர் மக்களோட பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுடலாம் என்ற நம்பி நான் போய் நானும் அதுல சேர்ந்து கேட்போம்னு சொல்லி ஓமன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனாங்க. கொடுத்த டைம்ல அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமான 3 பேரும் தான் அதுல போடலாம். அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சியன் என்ற தம்பி 3 பேரும் தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடணும். எங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டுது. ஏன்னு எப்படி மறைக்கணும் அதை நாங்கள் எங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது. அப்ப எங்கள்கிட்ட அந்த தம்பி தான் எல்லா ஆவணங்களையும் வாங்கிட்டு போறார், சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன். நான் அப்ப கேட்கிறேன் தம்பி நாங்கள் அதை உதவி செய்யணுமோ சொல்ல இல்லையா தேவை இல்லையா நான் அப்ப அவரை நாங்க சந்திக்கணும், இப்ப உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். சொன்ன இல்லையாக்கா அவரை பற்றி நேரம் இல்லாம ஓடி திரியிறாரு. ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது. ஆக்கள் பற்றாக்குறை நான் ஓடி திரிகிறேன் 100 கேல ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிழக்குக்கெல்லாம் போய் கேட்கிறேன். செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமண்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் இந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறார். அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்க அவர் சொல்லினா பேசுவார் நல்லவர் தான், நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க என்னன்னா அந்த பிள்ளை அடுத்த நேரம் விடிய போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறையே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன் சொல்லிட்டு. அப்ப நான் இல்லாடா தேடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற இதெல்லாம் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன. அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதெல்லாம் போமெல்லாம் வேண்டி சைன் வேண்டிட்டு எங்களோட சைனும் கடையில தான் வேண்டினார். கடையில தான் எல்லாம் வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றாக்குறை வேற வாய்ஸ் மெசேஜ் போடிங்க. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டவ காசு பற்றாக்குறையா இருக்கு எல்லா வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்குன்னு கடைசி நாள் 19ஆம் தேதி தான் முடிவு டேட் அதுக்கிடையில போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படும். நானும் என்ன செய்தேன் உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் 5000 ரூபாய அக்கௌண்ட்ல அந்த லட்சியன் என்ற தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு 5000 ரூபாயும் போட்டுட்டு வந்தேன். அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டி கிடக்கு, ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றாரு, அதை பார்த்து தான் தெரிய வேண்டி கிடக்கு. கடைசி நாளும் அந்த முதல் நாள் சைன் பண்ணி கேட்கிறேன் தம்பி நாங்க விரவணும் இல்லோ விர தேவையில்லை இல்லையாக்கா நீங்க விர தேவையில்லைன்னு அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த 12 மணி ரிஜெக்ட் டேட் முடியுது 20ஆம் தேதி க்ளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரிய இல்லை. அப்ப இரவு 6 மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்ட் சொல்லப்படுது வலியாமன் ரிஜெக்ட் எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தலையில. அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பிக்கு போன் எடுத்து கேட்கிறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் சொன்னேன் என்னண்டு இதனா சொல்லல 7 மணிக்கு தான் நான் அறிகிறேன். அப்ப எடுத்து கேட்டா ஓமாக்கா ஃபைல் ஒன்றும் அங்க குடுபடி இல்லை, நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல ஒரு கௌசல்யா 7:30க்கு தங்களுக்கு நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே நில்லுங்கோடு நாங்கள் 3 பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு 3 இதுல பொறுப்பா நின்றது அவைய 3 பேரும் தாங்கள் யூஎஸ் கோட்டல்ல காலமேல இருந்து வெயிட் பண்ணினது. இப்ப 11:45 வரையும் வெறே இல்லையா கூப்பிட வெறே இல்லையன்றதும் தாங்கள் வந்து கட்டசியா ஒன்றும் செய்யலாம அந்த போமோல தாங்கள் எல்லாம் நிரப்பி ரெடிய பண்ணி வச்சிருந்ததா 11:45 அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அவர் சொல்றாரு உங்க செய்யறீங்க வாங்க கொண்டு 11 அப்ப நாங்க 11:45 போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க அங்க கொண்டு போனா
அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை. 12 மணி கிட்டே ஆச்சு. ஜூஎஸ் கொட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே 12 மணி ஆயிடும். அப்ப 12 மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் வேற பேசி போட்டு 3 பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க, இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாஷ் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார், கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர், அவரையும் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். நீங்க நில்லுங்க, நான் ஆட்கள் பற்றாக்குறை சொல்றேன், நான் தம்பி நிக்க இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு வேற ஒரு இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு, இது மக்கள் என்ன என்ற முகத்துக்கு போடுற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிற்கிறேன். இல்ல நில்லுங்க, ஆக்கள் இருக்கணும், நீங்க எதாண்டா நிக்கணும். நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை, அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க. அப்ப நான் என்ன செய்தேன்டா, அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன், வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது. இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை, அங்க உள்ளுக்கு போகாம இல்ல, ரிஜெக்டும் இல்ல. ஃபைல் உள்ளுக்கு போனா தானே ரிஜெக்ட் சொல்லுவீங்க. கேட்டேன், அப்ப கடிதம் எதன் கொடுத்தனீங்களோ சார்? இல்ல, ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்த அவ்வளவு விளங்கப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையாளர். நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது, சுயேட்சை குழுவில் தான் இதோணும். அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல, உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு. அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு. அப்ப 2 பேரையும் நிறுத்தி வச்சு படிவா கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அப்ப ராமநாதன் அர்ச்சனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க, இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம், போம் நிரப்புறது எப்படி, ஆக்கள் காசு கட்டுறது எப்படி, உங்களுக்கு வடிவா செய்ய முடியும். 4 நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா? நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா? கூப்பிடல, திட்டமிட்டு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை. நான் அப்படித்தான் சொல்றேன். நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் இவரை நம்பி இருக்கிற மக்கள். நான் எனக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது, நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவரோட நின்றதுண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் அர்ச்சனா தான் மாகாண சபையில பெருவாரக்கா, நீங்க இவரோட நில்லுங்க, உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 ஓட்டு நான் மக்கள் சொல்றதான் கேட்டு வந்தேன். ஆனா இன்றைக்கு அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்த நாங்கள் நான் ஏமாந்துட்டேன், பரவாயில்ல. அந்த மக்களை ஏமாற விடக்கூடாதுக்காக தான் நான் இந்த வந்திருக்கிறேன். சரி, நான் அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்தி போட்டீங்க. நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு போன் நிரப்புறது இல்ல, உடனே கூப்பிட்டு எங்களை கதைச்சு வடிவாத நிரப்பி, சரி டைம் பார்த்தாண்டா இல்ல, உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளவு டைம், ஒவ்வொரு நாளும் வந்து 2 போட்டு பேட்டி கொடுக்கறதுக்கு எடுக்கிற டைம் எங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு போன் நிரப்புறதுக்கு எடுத்திருக்கலாம். முதல் அனுபவம் சொல்லி தட்டி கழிக்கிறீங்க, ரிஜெக்ட் சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்லாத, ஆனா உங்களுக்கு கிராமங்கள் மட்டங்கள் இருக்கிற எங்களுக்கு இது முக்கியமான தேர்தல். கிராம மட்டங்கள் எவ்வளவு தேவைப்பாடுகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு அதிகாரிகள் சும்மா ஒருங்கிணைப்பு எங்களோட டிவிஷன்ல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதிகாரிகள் மத்தியில அவை தங்களுக்கு ஏற்றாக்களை கூப்பிடுன்னு. அப்ப நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் கட்டாயம் நான் இதுக்கு போவேன்னு எனக்கு ஒரு இது இருந்தேன். கடைசியில ஏமாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரிச்சிட்டு சொல்றீங்க, புல விட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க ஊடகத்துலதான் அரசியல் செய்யறீங்க, உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும்? நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில நான் நிக்க விரும்ப இல்லை உறுப்பினரா. நீங்க அண்டைக்கு உடனே இவ்வளவு விமர்சனங்களை தாங்கின கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேரம் சொல்லப்படுது அரசியல் இருந்து நான் விலத்துறேன். எங்களை பேக்காட்டுறீங்களா? இப்ப நாங்கள் எப்படி உறுப்பினர் போன்ல சைன் பண்ணி இருக்கிறோம், கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப என்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும்? எங்க செயலாளர், எங்க கட்சி, எங்க வந்து நான் கடிதம் தாரது, உங்களை கொட்டல் கொட்டலா தர்றதா? அப்படி இருந்தும் கடைசியான சாவச்சேரிக்கு வந்து நான் உங்களை சந்திக்கேன். அப்பதான் என் போன் நம்பரை வேண்டீங்க, போன்ல கதைக்கிறாண்டு. ஏன் என்னோட நேரம் கதைக்க உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இல்லை. உங்களை நாங்க தேடி பிடிக்கிறது, உங்களோட கடிதம் கொண்டு எங்க தாரது, எங்க நான் தண்டது. நான் நிக்க மாட்டேன், நான் இந்த உறுப்பினரா உங்களோட இதுல நிக்க மாட்டேன். நீங்க எந்த கோட் சூப்பராலும் எனக்கும் வந்து உங்களோட என்கிட்ட தெரியும். ரைட்டா? நான் கேஸ் போட்டுட்டு தான் வந்துட்டேன். உங்கள்ட்ட கேஸ் போட்டு இந்த காசு 5000 நான் வேண்டிட்டேன். இப்படி எல்லாரும் ஆதங்கத்தோட தான் இருக்கணும். இவரை திட்டிக் கொண்டு எங்களோட வெளியாமத்துல அவ்வளவு பேர் முகமாற்றப்பட்டிருக்கணும். ஆனா வெறியினம் இல்லை.
ஏனென்றா அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள், அன்றாட உழைச்சி சாப்பிடுற மக்கள், ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை. சரி, எங்களோட இருக்கிற மக்கள், எங்களோட இருக்கிற வேட்பாளர், எங்களோட இருக்கிற கட்சிகளை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம். ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின, எங்களோட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வரணுமன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்டா, நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க, இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க. 2 தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும்? பாராளுமன்றத்துல நீ 10 பேர், என்ன 10 பேரை தலைத்துவத்தை நடத்த முடியாத நீ எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய்? உள்ளூராட்சி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்றை சொல்லு கேட்டு நான் இருந்தேனா? தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தனாங்களா? ஆனா நீங்க அந்த தலைமத்துவத்தை சரியா செய்யறீங்களா? உங்களை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட? தலைமத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூடியூப்ல செய்யறது இல்ல தலைமத்துவம், நேரடியா மக்கள்கிட்ட ரங்கியவ வேலை செய்யணுமோ அவதான். உள்ளூராட்சி தேர்தல் இது அரசியல் இல்ல, இது கிராமங்களுக்கு இல்ல. நாங்க கட்டுற இந்த வரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது. அதை நாங்கள் எங்களோட ஊருக்கு அடிபட்டு வேண்டி கொடுக்கறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல். ரைட்? அப்ப அதால நாங்கள் மற்ற கட்சி அவைக்கு போட சொல்லி இவைக்கு சொன்னா மக்களை தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். இவர் சொல்ற எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். உங்களோட ஊருக்கு யார் நல்லது செய்வினா எந்த கட்சியில நின்றாலும் உங்களுக்கு தெரியுமல்ல. சனசமூக நிலையத்தை யார் கொண்டு நடத்தினோம், ஒரு அமைப்புகள் யார் சரியா செய்யணும், எங்களுக்கு அடிபட்ட யார் காசு வேண்டி தெரிவினோம், அப்படியானவே நீங்க போடுங்க, கட்சி பார்க்காதீங்க. ரைட்டா? நானும் அந்த மாதிரி நீங்க மாறாதீங்க. இவர் சொல்றாரு, இவர் சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு கட்சியை சொல்லுவார், நாளைக்கு ஒரு கட்சியை சொல்லுவார். நாங்கள் முட்டாளா இருக்கிறோம், எங்களை முட்டாளாய் கொண்டு இவர் வெளிநாட்டுல காசுலயே அந்த பணம் பண்ற. ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவசரம் காசு போடுங்க. எங்கட தொகுதியில இருந்து அந்த தம்பி 40,000 இது காசு போட்டிருக்கிற, ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கேன் காசு. அப்ப நீங்கள் எங்களையுமே மாத்தி வெளிநாட்டுல இருக்கிற புலமேந்த வெளிநாட்டுல இருக்கிறவையும் ஏமாறுறீர்கள். அதை உங்கள் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சு கொள்ளுங்க. இவருக்கண்ட ஒரு தனி இது உருவாக்கி கலைக்கிறீங்களா டெய்லி? இதெல்லாம் வட்டி வேலை. நீங்க தான் இவரை வளர்த்து விட்டு இருக்கீங்க, பாட்டு உருவாக்குறீங்க, இதாண்டிய எல்லாம் செய்து இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்தில் இருக்க அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறீங்க. சரியா? மக்கள் அடிமை உண்மையா அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாருமே விவரமா இருக்கணும். இவரை பற்றி பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமா இருக்கணும். நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் இவரை நம்பி ஏமாறுறோம், இன்னும் ஏமாற போறோம். இது நடக்க கூடாதுக்காக தான் நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரைட்டா? நீங்க என்னத்துக்கு பயப்படினோம்? இவர் பேசுவார், கொமெண்ட்ல பண்ணுவார், தேவையில்லாத கதையில் கதைப்பார். எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நான் வந்திருக்கிறேன். இவரை பற்றி வெளியில சொல்லணும். கடைசி வரை நம்பா எங்க மக்களே. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக சிறைச்சாலையில் இருந்து சில மணி நேரங்களில் வெளியில் நாடாளுமன்ற வேட்புமனு தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது. அதை ஏன் பாராளுமன்ற மொழிமுறையில தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது? அந்த டவுட் எனக்கும் வந்தது. ஏனென்றா இவருக்கு 4 இருந்தது, 4 நாள் சரியாங்க பட்ஜெட் இதுல நின்றவர். அதால இவருக்கு அங்க டைம் இல்லையான்னு 4 நாளைக்கு முன்னே வந்துட்டார். கொழும்புல இருந்து வந்தவர் வந்தாங்க, காசு கட்ட போனது இல்லைன்னு சொன்னேன். இவருக்கு என்னடான்னா மாகாண சபையை பிடிக்கணும், மற்றது இவற்ற வாக்கு தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும், மற்ற வடமராட்சியை தக்க வச்சா காணும். வலிகாமத்தை இவ கண்டுகொள்ளையில திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றேன், இரவிரவா ஓடி திணிந்து சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய். நான் ஒவ்வொரு யூடியூபையும் பார்க்க எனக்கு விளங்குது, போய் ஆக்கள் பற்றாக்குறை இருக்கு, ரிஜெக்ட் முழுத்தலும் போய் சொல்றேன். அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் கூறுவதை பார்த்தால் அது வகையான ஒரு குற்றச்சாட்டுகளா இருக்கு. குற்றச்சாட்டுல தன்னை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கணும்ன்றதுக்காக தான் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ சரி எவையில குற்றம் சாட்டுற இல்ல, அதை நிரூபிக்கிறியா, அதை செய்யறியா? இல்ல, ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல. நெடுகளும் அந்த தாண்டு இதுல இருக்கணும் பண்ணதுக்காக, ஊடகத்துல தண்ட மக்களை இதண்டோணும் பண்ணதுக்காக அதையே சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா? ஏன் இவ்வளவு விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருக்கணும். அது எங்களுக்கு காட்டினவரா? காட்டையில அவைய ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கேல் என்றது அது உண்மை. 16ஆம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் மேற்ற பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு. ராமநாதன் பேர்ல காசு கட்டலாதன்னு ஒவ்வொரு பிரிவிலையும் இருக்கிற பொறுப்பான தம்பியாக்கள் பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு.
அதையே எங்களுக்கு தெரியப்படுத்தல. இப்படித்தான் கேட்க போறோம். அது வந்து அவைக்கு சில நேரம் சின்ன மாறலாம். மியூசிக் கட்சி என்றதை கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும். மேலா போட்டி இருந்தா 2 பேர் கேட்டா அது குழுக்கள் முறையில தான் போடும். நான் அவளாம் போய் விவரம் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க. ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்லை? போம் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு. எங்களோட குரூப்பை உருவாக்கி என்ன நீதி போடணும்? நான் நீதி என்று எனக்கு இல்லை. ஒரு மோசடியானவர், இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து. நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்களே பேஸ் பண்ணணும். ஏனென்றா மற்றவையை நம்பித்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய தலைவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரே சொல்லி இருக்கிறார். மற்றவையெல்லாம் பழிய சுமத்தி இதான் அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது. எங்க மக்களே நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம். ரைட்டா? அதுதான் என்னுடைய இது. மக்கள் நீங்கள் யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினம் என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறவ யார் சரியா செய்யணுமோ அவைக்கு வாக்க போடும் கொண்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யுது.